இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை, சிலுவை நமக்கு அடையாளப்படுத்துவது என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிக்கும்படியான நேரத்தை தேவன் நமக்கு தந்திருந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதுமாக சிலுவை குறித்த அநேக விஷயங்களை நாம் தியானிக்கும்படி செய்தார். ஒருபோது நாம் இதை மறந்து போகவே கூடாது. சிலுவை நமக்கு எதையெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டுகிறது? அது வெறும் கழுத்துல கட்டி தொங்க விடுகிற ஒரு அடையாள சின்னமாக அல்ல, அதனுடைய உள்ளான அர்த்தம், அது நமக்கு எதையெல்லாம் குறிக்கிறது என்று சொல்லி அது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறது. அது இயேசுவே ஆண்டவர் என்று காட்டுகிறது. சிலுவையில நடந்த பரிசுத்த பரிமாற்றம், டிவைன் எக்ஸ்சேஞ்சை காட்டுகிறது. அது பகை கொல்லப்பட்ட இடம் என்பதை நமக்கு காட்டுகிறது. அது சிங்காசனத்தை நமக்கு காட்டுகிறது. அது இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்த இடம் என்று சொல்லி நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது நாம் இந்த நாளிலே சிலுவை நமக்கு அடையாளப்படுத்துவது என்ன என்கிற கேள்விக்கு பதிலாக இந்த நாளிலே தெய்வீக சுகத்தை அது நமக்கு காட்டுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1வது நிருபத்திலே 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு. இதை நாம் ரோமர் 3வது அதிகாரத்துல ஒரு வசனத்துல நாம் படிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பெற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இங்க நீதின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? இந்த நீதி தேவனுடைய நீதி. இதுதான் நம்மை நீதிமான் ஆக்குறது. இந்த நீதியை நம்ம சம்பாதிக்க முடியாது. இது விசுவாசத்தினாலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். இதுதான் இந்த நீதி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளாக அவருடைய பரிசுத்தம், அவருடைய நியாயம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா அடங்கி இருக்கிறது. தேவன் நீதி உள்ளவர் அப்படிங்கிறதுக்குள்ள அவருடைய குணாதிசயங்கள் அத்தனையும், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நியாயங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த நீதி எப்படி நமக்கு கிடைக்குதான் பாருங்க, கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்ப சிலுவை இயேசுவின் நீதியை நமக்கு காட்டுகிற இடம். இயேசுவின் நீதியை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக் கொள்ளுகிற இடம். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். எதுக்காக? தாம் நீதியுள்ளவர், இயேசுவிடத்தில் விசுவாசமாக்குகிறவனை நீதிமான் ஆக்குகிறவர். அவர் தன்னிலே நீதி உள்ளவர். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த, நம்முடைய பரிசுத்தம் ஒன்றுக்கும் உதவாது, நம்முடைய தாழ்மெல்லாம் ரொம்ப கொஞ்சம், நம்முடைய அன்பு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது, எல்லாவற்றிலும் நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போனோம். எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே பாவம் அடைத்து போட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மிலே நீதி ஒன்றுமில்லை. ஆகவே தேவன் தாம் நீதி உள்ளவராய் இயேசுவினுடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற யாவரையும் நீதிமான் ஆக்குகிறவராய் இந்த இடத்திலே சிலுவையை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அதனாலதான் கிருபாதார பலியாக அவரை நமக்கு தந்தருளினார். அவர் தான் நமக்கு பலி, சரிதானா? அவர் தான் நம்முடைய ஆசாரியன், அவர் தான் நமக்கு பலி, அவரே நமக்கு எல்லாவற்றிற்கு எல்லாமுமா இருக்கிறார். அவரே நம்முடைய ஞானம், அவரே நம்முடைய மீட்பு, அவரே நம்முடைய பரிசுத்தம், அவரே நம்முடைய நீதி. எல்லாம் நமக்கு இயேசுவால தான். நாம் செய்ய வேண்டியது இதை விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த 1 பேதுரு 2:24 நாம் பாவத்துக்கு செத்துட்டோம், இப்ப நீதிக்கு பிழைத்திருக்கோம். எந்த நீதியை பார்த்தோம்? நம்ம
தேவநீதி. இது தேவனால் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால் நமக்கு கிடைக்கிறது. இந்த நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவைக்கு அவர் எடுத்துட்டதுனால நமக்கு என்ன விஷயத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்? அந்த வசனம் இப்படி முடியுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி. அவருடைய தழும்புகளால நாம் குணமாயிட்டோம். என்னைக்கு? அவர் ரத்தம் சிந்தப்பட்ட அன்றைக்கு. நீங்க கேட்கலாம், அப்படின்னா ஏன் நம்ம நோயில வாடுறோம், ஏன் நமக்குள்ள கஷ்டங்கள் வருது, ஏன் நமக்குள்ள பலவீனங்கள் வருது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ஏற்கனவே இயேசு சிலுவையில செய்து முடித்ததை விசுவாசிச்சு அதை பயிற்சி பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்முடைய பதில், இதற்கான பதிலாக இருக்கிறது. பாருங்க, அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எந்த அளவுக்கு பாவங்களை சுமந்தது உண்மையோ, நம்மை நீதிமான்களாக்கினது உண்மையோ, நம்மை ரட்சித்தது உண்மையோ, நம்மை பரிசுத்தமாக்கினது உண்மையோ, அந்த அளவுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்பது உண்மை. நம்முடைய ஆத்துமாவிலே எந்த கேடும் இல்லாதபடி, எந்த குறையும் இல்லாதபடி நம்முடைய ஆத்துமாவை சுத்தமாக்கி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்க உங்க ஆத்துமா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். இந்த இடத்துல ஒருவேளை ஆத்துமாவிலே நீங்க சுகமானீர்கள் என்று சொல்வதாக உள்ளான ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டாலும், அடுத்து நம்ம வசனத்துல பார்க்க முடியும், ஆத்துமா வாழ்கிறது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா சுகமாய் வாழும்போது நம்முடைய சரீரம் சுகமாய் வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறது, சிலுவையிலே நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கப்பட்டது தெய்வீக சுகம் என்பதாகும். அதாவது தெய்வீக அன்றைக்கு சுகம் ஆயிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியத்துல நம்ம இருக்க முடியும் என்பதாகும். தெய்வீக ஆரோக்கியம், டிவைன் ஹெல்த், தெய்வீக ஆரோக்கியத்துல நம்ம வாழுகிறது. தெய்வீக சுகம் அப்படிங்கிறது பலவீனப்பட்டு டிவைன் ஹீலிங், ஆண்டவர் நம்மை சுகமாக்கி அற்புதமா நம்மளை விடுதலை ஆக்குறதா இருக்கலாம். தெய்வீக சுகம் அளிக்கிறது ஆண்டவருடைய கிருபை. அதுக்கும் இன்னும் அதிகமா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது டிவைன் ஹெல்த், தெய்வீக ஆரோக்கியம். அன்றைக்கு நீங்க சுகமானீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம ஆத்துமாவில தான் அது சுகமானோம் என்று எடுத்துக்கொண்டால் கூட, நீ ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்ற வசனத்தின்படி நம் சரீர பிரகாரமாக வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வாழ முடியும், மனதிலே ஆரோக்கியத்துல வாழ முடியும், சுற்றுப்புறத்தரோடு சமாதானத்துல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில நம்ம வாழ முடியும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில நம்ம வாழ முடியும். ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் இதை நமக்காக சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறது. நாம் சுகமாய் இருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உங்க நீதியினால ஆண்டவரே, உங்க நீதி எங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டதுனால, விசுவாசத்தினால அது எங்களுக்கு கிடைக்கிறதுனால நாங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறோங்கிற அனுபவத்தை நீங்க எங்களோடு பேசினதற்காய் நன்றி அப்பா. இதற்கு எதிர்மாறாய் வருகிற எல்லா நெகட்டிவ் காரியங்களையும் ஆண்டவரே, வியாதி கிருமிகளையும் ஆண்டவரே, சிலுவையில டீல் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சிலுவை சிந்தப்பட்ட ரத்தத்துல ஆண்டவரே அதுல விடுதலை இருக்குங்கிறத நாங்க கிளைம் பண்ணி அதுல ஜெயிக்கத்தக்கதாக விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசி மலையை பெயர்ந்து போ என்று சொல்லும் போது அது பெயர்ந்து போகுமே. வியாதிகள் பெயர்ந்து போகட்டும், பிரச்சனைகள் பெயர்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நாங்கள் சமாதானமாய் வாழ்ந்திருக்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சிலுவை எங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பித்த அத்தனை விஷயங்களுக்காகவும் உமக்கு கோடா கொடி நன்றி. இதை அதிகமாய் இன்னும் உள்வாங்கி தியானித்து ஆண்டவரே இதோடைய நன்மைகளை ருசித்து அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.